ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கின்றது. எங்களுடைய மனக்கண்களை இது திறக்கும்படிக்கு எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? தொடர்ந்து வசனம் கேட்கிறீங்களா? எவ்வளவு சீக்கிரமா மார்ச் மாதத்துல போய் கொண்டிருக்கோம் பாருங்க. எக்ஸாம்ஸ் என்று பிள்ளைகளுக்கு அது இது என்று அநேகர் ஆலயத்துக்கு கூட வராம இருக்கிறத இன்றைக்கு பார்க்கிறோம். இதோ அடுத்த அகாடமிக் திரும்ப ஸ்டார்ட் ஆயிட்டா திரும்ப ஸ்கூலுக்கு ஃபீஸ் அது இது கட்ட வேண்டும் என்று அநேகர் கலக்கப்படுவாங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க, அவர் ஒவ்வொரு தேவையும் சந்திப்பாரு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் இருந்தா தேவனோடு செலவிடுங்க, தவிர வீணடித்து விடாதீங்க. உலகத்திலே உலக சம்பந்தமான நட்புகளோடு அனாவசியமான கரைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் தேவன் நன்மை செய்தாரா என்று கேட்டா, எங்கு பார்த்தாலும் யார் பார்த்தாலும் செய்தாருன்னு சொல்றாங்க, தவிர செய்யவில்லை என்கிறவங்க ரொம்ப அரிதாக காணப்படுவாங்க. ஒருவேளை யாராவது அப்படி சொன்னார்களானால் அது அவங்க தேவன் செய்த நன்மைகளை மறந்ததினாலேதான், தவிர தேவன் அவங்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்ததால் மட்டும் கிடையவே கிடையாது. அவர் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கின்றவர். அவர் நன்மை செய்து கொண்டு சொஸ்தமாக்கிக் கொண்டு சுகப்படுத்திக் கொண்டு கிராமம் கிராமமாய் திரிந்தார். எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறாரு. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். சிலரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. காரணம், அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் நீங்க உணர்ந்து கொள்ளாம இருக்கிறீங்க. அவர் மீது விசுவாசம் வைக்காததுனால நம்புங்க, அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கு, நம்ம உணர்ந்தாலும் உணராவிட்டாலும். ஆமா, தேவன் எவ்வளவோ நன்மை செய்தார் என்கிறாங்க. அநேக இடத்துல நம்முடைய தமிழ் ஆட்களை சாட்சி சொல்ல சொன்னா மணி கணக்குல சொல்லி கொண்டே போவாங்க. தேவன் அப்ப இப்படி செய்தார், இப்ப இப்படி செய்தார், எங்களுக்கு இப்படி செய்தாரு, எங்க பிள்ளைகளுக்கு செய்தாரு, எங்க கணவருக்கு செய்தாரு, இப்படி உதவி செய்தார், அது இதுன்னு வியாதியிலிருந்து விடுதலை பெற்றேன், சர்ஜரியிலிருந்து வெளியே வந்தேன் என்று கடகடகடன்னு சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஒரு முறை ஒரு மீட்டிங்ல அப்படியா சாட்சி சொல்லும்படி ஒரு சகோதரிய சொன்னா அவங்க 10-15 நிமிஷமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமாமா, போதுமா, கொஞ்சம் நிறுத்துங்க. சரி, தேவன் நிறைய நன்மை செய்தாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, அவ்வளவு நன்மைகள் செய்த தேவனுக்கு நீங்க என்ன செய்தீங்க? எத்தனையோ நன்மைகள் செய்த தேவனுக்கு உங்க நன்றியும் துதியும் எப்படி தெரியப்படுத்தினீங்க? நீங்க எப்படி அவரை மகிமைப்படுத்தினீங்க? நம்ம கிராமங்கள்ல வாழைப்பழம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தங்க, எங்க வீட்டுல ஒரு செப கூட்டம் வைத்துக் கொண்டேன் என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் எல்லாருக்கும் நான் அன்னதானம் செய்தேன், சிலருக்கு துணிமணிகளை கொடுத்தேன், அநாதைகளுக்கு சென்று ஆகாரம் கொடுத்தேன் என்று என்னென்னமோ சொல்லுவாங்க. தவிர ஒரு சிலர் தேவனுக்கு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன் என்று சொல்லுவாங்களோ தவிர, ஆனா தேவனுக்கு தேவையானது என்ன? உங்களிடத்துல இருந்து எதற்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரு? நம்ம தர காணிக்கைக்காகவா? நம்ம கொடுக்கிறவைகளுக்காகவா? தாவீது சொன்னாரு, தேவனே, நீர் பலியை விரும்புகிறவர் அல்ல. பலியை விரும்பினால் நான் கொடுப்பேன், ஆனால் உடைந்து நொறுங்கிய இருதயமே உமக்கு பிரியமான பலி. என்ன கொடுக்கணுமா தேவனுக்கு? நன்றியோடு அவர் பாத சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு துதி செலுத்துங்க. நன்மை கிடைக்கும் போது தேவனை நீங்க துதியுங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுங்க. அதை விட்டுட்டு தேவனுக்கு எதையோ நான் கொடுத்து விட்டேன், எனக்கு தேவன் கடன் பட்டிருக்கிறார் என்பது போல இன்றைய அநேக விசுவாசிகள் நினைப்பது, நான் எவ்வளவோ செய்தேன், நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், இந்த சர்ச்சுக்கு மணி வாங்கி கொடுத்திருக்கிறேன், நாங்க அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அவர் என்ன கொடுத்தார் என்று அநேகர் முறுமுறுப்பதையும் கூட நம்ம பார்க்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போனவங்க. உன்னுடைய அர்ப்பணிப்புகளை அவர் விரும்புகிறவர் அல்ல. நான் பசியானால் உனக்கு சொல்வேனா? காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. அவருக்கு என்ன இருக்கு அவசியம்? அப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அவருக்கு? ஒரு முறை மீகா எழுதிய புத்தகம், மீகா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் மீகா
6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து என்ன கொண்டு வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன்? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு என்னத்தை கொண்டு நான் வர முடியும்? தகன பலிகளை கொண்டு வரவா? 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்து பலியிடட்டுமா? ஆயிரங்களான கிடாக்களை பலியிடட்டுமா? 10000 ஆறுகளாய் ஓடுகின்ற எண்ணெயை கொண்டு வந்தால் அது உமக்கு பிரியமாயிருக்குமோ? எதை பலியிடட்டும்? என் முதற் பேரானவனை உமக்கு பலியிடட்டுமா? இது என்னங்க இது? தேவனுக்கு பலி கொடுக்க சொன்னால் பிள்ளைகளை பலி கொடுக்கிறேன் என்பது இது என்னங்க? பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுத்தது, அது அவர் தந்த வெகுமதி. அது அந்த பிள்ளைகள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி நீங்க பெரியவர்களா செய்யணும். கொடுக்கணும்னு விரும்பினால் அவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுங்க. ஆனால் என் முதற் பேரானவனை நான் உமக்கு பலி கொடுக்க வேண்டுமோ? கொடுத்தாலும் அது போதுமோ? என்னங்க, என்ன கொடுப்பேன்? என்ன கொடுத்தா அவருடைய கடன் தீரும்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிந்த வரைக்கும் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளுக்கு என்ன கொடுத்தாலும் கூட அவர் கடனை நம்ம தீர்க்க முடியாது. அவர் செய்த சின்ன சின்ன நன்மைகளை எல்லாம் நினைவு கூறுகிறோம் தவிர, நித்திய நரகத்துக்கு போகிற நம் ஆத்மாவை பரலோக ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க அவர் செய்த சிலுவை தியாகத்தோடு ஒப்பிட்டால் வேற எந்த காணிக்கையும், எந்த அர்ப்பணமும், எந்த பலியும் போதாதுங்க. அதனாலே நாம் அவருக்கு என்ன கொடுத்தாலும் அவர் கடனை தீர்க்க முடியாது. ஆனால் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 6:8, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் விரும்புவது என்னவென்றால் உத்தமமானதை செய்ய சொல்கிறார், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். எப்ப அறிவித்தார்னு கேட்கலாம். அதனாலதான் நீங்க வசனம் கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், தேவனுடைய மனதை அறியணும். தேவனுடைய அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார் நம்மிடத்துல இருந்து, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் என்ன விரும்புகிறார் நம்மிடத்துல என்ன அறிந்து கொள்ளணும். என்னங்க, எது நன்மையானதோ உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அங்க விவரிச்சிருக்கிறாங்க பாருங்க. நியாயமாக நடந்து கொள்ளு, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளு. இவ்வளவுதானே கர்த்தர் உன்னை கேட்கின்றார். என்ன கேட்கின்றாரு? நியாயமாய் நடந்து கொள்ளு, அநியாயம் செய்யாதே, அநியாயம் செய்யாதே. நான் தேவனுக்கு அநியாயம் செய்யலையே, என் மனைவியை விட்டுட்டேன் அவ்வளவுதான் என்கிறீங்களா? என்னங்க, மனைவிக்கு அநியாயம் செய்தாலும் அது நீங்க தேவனுக்கு அநியாயம் செய்தது போலதான். நான் யாருக்கு அநியாயம் செய்யலையே, என் வீட்டார் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய குடும்பத்தார் தானே என்று அநேகர் இன்றைக்கு நினைக்கின்றோம். அவங்களுக்கு நான் ஒன்னும் அநியாயம் செய்யலையே, எனக்கு தோன்றியதை கொடுத்தேன் என்று சமாளிக்கின்ற விவாகரத்துக்கு முயற்சிக்கிற கணவன் மனைவிமார்களே, நீங்க பிரிந்து போவது என்பது ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறீங்க. இள வயதிலே கைவிடப்பட்ட மனைவி நிமித்தம் கர்த்தர் சாட்சியாக இருக்கின்றார். நீ தேவனோடு சரியா இருக்கும்போது உன்னுடைய அயலானோடு நீ சரியா இருக்கணும், வீட்டாரோடு நீ சரியா இருக்கணும். தேவன் விரும்பத்தக்கது, தேவனின் பாராட்டுக்குரியது நீ நியாயமா நடந்து கொள்ள. யாராவது உனக்கு அநியாயம் செய்தால் அதுதானே இப்ப பிரச்சனை. அவங்க எனக்கு அநியாயம் செய்ததால நான் செய்தேன், நான் என்ன முதல்ல செய்தனா என்பாங்க அநேகர். ஆமாங்க, இது அநியாயக்காரர் இருக்கிற உலகம், அநியாயத்தினால நிறைந்திருக்கிற பிரபஞ்சம். எங்க பார்த்தாலும் அநியாயம் தான் நடக்குது. நீங்களும் அநியாயம் செய்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிக்கொண்டோம். யார் அநியாயம் செய்தாலும் நம்ம அவங்களுக்கு நியாயம் தான் செய்யணும். தீமையை தீமையால அல்ல, தீமையை நன்மையால வெல்ல சொன்னார் ஆண்டவர். நியாயமா நடந்து கொள்ளு. உன்னுடைய பட்சத்துல தேவனுடைய நியாயம், உங்க நியாயம் இல்ல, உங்க சொந்த நியாயம் இல்ல. தேவனுடைய பார்வையில் எது நியாயமானதோ அதை நீங்க கொண்டு வாழ வேண்டும். நியாயமாக நடந்து கொள்ளு, இரக்கத்தை நீ சிநேகிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நீ எகிரி குதிக்காதே, அவசரப்படாதே.
கோபத்தினாலே நிறைந்து போகாதே, பகையை தீர்த்து கொள்ளாதே, விரோதத்தை வைத்துக் கொள்ளாதே. அடிக்க அடி வேண்டாம், இரக்கம், மனம் இறங்கு, இரக்கமுடையவனாய் நடந்து கொள்ளு. தேவன் உனக்கு இறங்க வேண்டும் என்று விரும்புகிற இல்லையா? நீயும் கூட மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டு. தகுதி அற்றவர்களுக்கு நன்மை செய்வது இரக்கம் செய்வது. உங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் நேசிப்பது இரக்கம் செய்வது. நீங்க தண்டிக்க வேண்டியவர்களை மன்னிப்பது இரக்கம் செய்வது. தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறதுனால நம்ம எத்தனை பாவங்கள் செய்தாலும் இன்னமும் தேவ கோபாக்கினை நம் மீது வரல. அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் செய்யப்பட்டு அவர் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம அவரை போல இருக்க வேண்டும் என்று உன் பரலோக தகப்பன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடி நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. இரக்கம் உடையவனாய், இரக்கத்தை சிநேகித்து தாழ்மையுள்ள மனதை கொண்டு உன் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளு. தாழ்மையுள்ள மனதுள்ளவனாய் தேவனுக்கு முன்பு நடந்து கொள்ளு. எப்பொழுதுமே தாழ்மையுள்ள மனதை கொண்டிருக்கணும். இந்த உலகம் அகங்காரத்தாலே நிறைந்திருக்கிறது, கர்வம் உள்ளவர்களால் நிறைந்திருக்கு. அநேகர் இன்றைக்கு கொஞ்சம் தேவன் உயர்த்தினால், ஆசீர்வதித்தால் எல்லா விஷயங்களிலும் விருத்தி அடையும் போது கர்வப்பட்டு விடுகிறாங்க. ஜாதி பெருமை, மத பெருமை, அழகின் பெருமை, பலத்தின் பெருமை, பணத்தின் பெருமை, எத்தனை பெருமை இன்றைக்கு மனிதனை பிடித்து ஆட்கொள்ளுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் நம்ம விருத்தி அடைந்து கனி கொடுப்போம். நாம அது நிமித்தம் பெருமை பாராட்டக்கூடாது, இன்னும் அதிகமா தாழ்த்தி கொள்ளணும். அதிக தாழ்மையுள்ளவர்களாய் அப்படிப்பட்ட மனதோட நடந்து கொள்ளணும். எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அவ்வளவு தாழ்த்தி கொள்ளணும். அகங்கார மனது சாத்தானுக்கு சம்பந்தமானது. பெருமையுள்ளவர்களை அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். மனத்தாழ்மையோடு அவருக்கு முன்பு நடந்து கொள்ளு. இவ்வளவுதானே கர்த்தர் உன்னை கேட்கிறார், இவ்வளவுதானங்க தேவன் நம்ம கேட்கிறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளு என்கின்றார். நாம மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால், இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால், நியாயமா நடக்க வேண்டும் என்றால், நமக்கு முன்பு எடுத்துக்காட்டா இருந்த ஆண்டவருடைய பாதையில் நம்ம நடக்க வேண்டும் என்றால், நம்முடைய சொந்த வழியை அல்ல, அவருடைய நுகத்தை நம்மீது வைத்துக் கொண்டு நம்முடைய பக்கத்தில் ஆண்டவர் நடந்தா, அவரோடு கூட நம்ம நடந்தா, அவரை போல இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை இந்த நேரத்தில் எங்களை சந்தியும் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்தீர் என்பது நாங்கள் உணர்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, அதோடு கூட நிறுத்தி விடுகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளில் எதையுமே மறவாமல் நீர் விரும்புகின்ற நிலையிலே நியாயமாய் நடந்து கொள்ளவும், இரக்கமுடையவர்களாக வாழ்வதற்கும் மனத்தாழ்மையோடு உமக்கு முன்பாக நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பலிகளை, காணிக்கைகளை விட உடைந்து நொறுங்கிய இருதயத்தை நீர் விரும்புகின்றீர். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதியோடும் நன்றியோடும் நிறைந்த மனஸ்தாபத்தோடு கூடிய மனத்தாழ்மையுடையவர்களாக உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஆவிக்குரிய விதத்திலே எப்பொழுதும் உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டு சமர்ப்பித்துக் கொண்டு உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அந்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.